வணக்கம் காவேரியன்ஸ். இன்றைக்கி நிறைய டாபிக் இருக்குது பேசுகிறதுக்கு. நிறைய ரிசல்ட்ஸ் வர வந்திருக்கு. சம் ப்ரொஜெக்டட் ரிசல்ட்ஸையும் அனலைஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. அண்ட் அதோடு சேர்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வர ஃப்ரம் யூஎஸ்லேருந்து வந்திருக்கு. பீட்டர் நவரோ அப்படிங்கிறவர் ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ். அவர் சொல்லியிருக்காரு தட் பட்ஜெட் டெஃபிசிட்னால் அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ராடோட ஃபாரினர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் யூஎஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது அப் டு $26 trillion வரைக்கும் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கலாம். நம்ம இந்த $26 trillion எப்படி அரைவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, யூஎஸ் ஓன்டு ஃபாரின் அசெட்ஸ் 35 trillion அண்ட் ஃபாரின் ஓன்டு யூஎஸ் அசெட்ஸ் த டெஃபிசிட்ஸ் நிறைய வர்றதுனால அமெரிக்கா டாலராக கொடுக்குறாங்க. இவங்கெல்லாம் திருப்பி அமெரிக்காலேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதர் பாண்ட்லேயோ ஷேர்லேயோ இல்லைடா ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதையோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதோட வேல்யூ இன்றைக்கி $62 trillion இருக்குது. ஸோ நெட்டாக இந்த ஃபாரினர்ஸ் எவ்வளோ ஓன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா $26 trillion அப்படிங்கிறாரு. இது 1974 எடுத்து அப் டு 2024 வரைக்கும் கால்குலேட் பண்ணியிருக்காரு. இதை பற்றி ஒரு ஸ்மால் ஸ்டடியும் நம்ம பார்த்துடலாம். அதே சமயத்தில் இந்தியாவும் ரன்னிங் எ ஹியூஜ் டெஃபிசிட், ட்ரேட் டெஃபிசிட். அதனால் இந்தியாவையும் அமெரிக்காவும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்தியாவுக்கும் இதே ப்ராப்ளம் என்றைக்காவது ஒரு நாள் வரதானே செய்யும். ஸோ அதனால தான் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் அமெரிக்கா லெவலுக்கு இந்தியா பெரிய சைஸ் எக்கானமி கிடையாது. அண்ட் ஆல்சோ இந்தியன் ருப்பி இட்ஸ் நாட் எ ரிசர்வ் கரன்சி ஆல்சோ. அதனால் ரெண்டையும் ஆக்சுவலாக கம்பேர் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அட்லீஸ்ட் நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் அவங்களுக்கும் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி ரெண்டுக்கும் பண்ணியிருக்கேன். பார்த்து பயனடிச்சுக்கோ. இதோட விரிவான விளக்கம் காவேரி நியூஸில் இருக்க போது அது இதை பற்றி ஃபர்தராக தெரியணும்னு நினச்சிங்கன்னா காவேரி நியூஸில் போய் பாருங்கள். சரி, ஃபஸ்ட் இந்த விப்ரோ ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த விப்ரோ ரிசல்ட்ஸ் சர்ப்ரைசிங்லி அவங்களோட நெட் ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகலை, அதுதான் எக்ஸ்பெக்டட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ் இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் இவங்களோட மார்ஜின் நார்மலி இந்த நெட் ப்ராஃபிட் மார்ஜின் நார்மலாக 16 and above இருக்கும். அப் டு 24 வரைக்கும் த டாப் ஐடி கம்பெனிஸ் பப்ளிஷ் பண்ணுறது உண்டு. அதில் பார்த்திங்கன்னா இவங்க அபவுட் 17.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரொம்ப டிப்ரெஸிங் பார்ட் ஆஃப் த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களோட கைடன்ஸ் இது நெகட்டிவ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபவுட் 4% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இண்டிகேஷன். ஏன்னா அந்த டாப் 5 கம்பெனிஸ் ஆஃப் இந்தியாவிலேயே அவங்க நெகட்டிவ் கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா தென் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரி இந்த இயர் ஆர் அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 2 quartersக்கு பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் நம்ம. அண்ட் அதே சமயத்தில் இவங்களுடைய அட்ரிஷன் ரேட்டு பார்த்திங்கன்னா 15% இருக்குது. பெரிய லெவலில் தி கவுண்ட்டுன்னா அது எம்ப்ளாயீஸ் கவுண்ட் ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகலை, ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வெரி குட் நியூஸ் நமக்கு. சிபிஐ இன்ஃப்ளேஷன், ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் கூட சொல்லலாம். இது 3.36% இருக்குது. லாஸ்ட் மந்த் பார்த்தோம் 3.6% இருந்தது. இதில் மேஜராக எங்கே குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் தான் குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஃபுட்டு தான் லார்ஜர் வெயிட் இல்லை சிபிஐயில். அதனால் ஃபுட் இன்ஃப்ளேஷன் 2.69 as against லாஸ்ட் February பார்த்தீங்க அப்படின்னா 3.75%. இதில் ரூரல் ஸ்லைட்டாக ஹையராக இருக்குது தென் அர்பன் ஏரியாஸோட. அண்டு ஒன் மோர் இது பார்த்திங்கன்னா இந்த WPI, தெர் இஸ் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், த ப்ராசஸ்டு குட்ஸ் அட் த ஃபேக்ட்ரி கேட் அப்படின்னு சொல்லணும். அப்படி அது பார்த்திங்கன்னா அது கூட ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு 2.05. ப்ரீவியஸ் மந்தில் பார்த்திங்கன்னா 2.36% வரைக்கும் இருந்தது. ஸோ இன்ஃப்ளேஷன் ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா குட் நியூஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது ஒரு மேக்ரோ ஃபைனான்ஸ் இண்டிகேட்டர். இதை பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ அவங்க டெசிஷன் எடுப்பாங்க இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறதுக்கு. ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆர்பிஐக்கு இன் ஃப்யூச்சரில். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சில் தான் இது போயிட்டுருக்கு இந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன்.
இது எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும்னு பார்க்கலாம். பட் இது கண்டினியூ ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா மான்சூன் கூட என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இந்த இயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் அபவ் நார்மல் தான் அப்படின்னு வர ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ இதுவும் அனதர் மேக்ரோ ஃபேக்டரில் குட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லணும். அப்புறமேல வந்து தங்கமயில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தலாம். அதோட ப்ரொஜெக்ஷன்ஸும் நான் இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இதை எஸ்டிமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ இதே சமயத்தில் இப்போ தான் இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்து தங்கமயில் கம்ப்ளீட் பண்ணாங்க. 1400 rupees ஆஃபர் பண்ணாங்க. இப்போ மார்க்கெட்டில் அபவுட் 2000 and odd கோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ வாங்கினவங்களுக்கெல்லாம் நல்லா குட் ஜம்ப் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ப்ரொமோட்டர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால போஸ்ட் ரைட்ஸ் இஷ்யூவில் ப்ரொமோட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் குறையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் இவங்களோட ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேன்ஷன் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் சென்னையிலேயே 2 ஸ்டோர் இப்போ ரீசெண்ட் டைமில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பெரிய ஸ்டோரும், அனதர் வந்து இன்னொரு ஸ்டோரும் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேன்ஷனும் ரொம்ப எசென்ஷியல். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த த பையர்ஸோட நெய்பர்ஹுட்டுக்கு ரீச் பண்ணுவீங்க. அங்கே ரீச் பண்ணுறதுனால அவங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் விரிவடையும் அப்படின்னு சொல்லலாம். நார்மலி இவங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அண்டு ரீசெண்டாக தான் இவங்க ஒரு போனஸ் ஷேர் வேறு கொடுத்தாங்க 1:1. தட் இஸ் 2023. அதுக்கப்புறமேலே இப்போ ரைட்ஸ் வந்திருக்காங்க. இது மூலமாக அபவுட் 500 crores ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு தான். ஸோ அதையும் நம்ம கண்கூட பார்த்துட்டோம். இப்போ ரீசண்டாக வந்து ஸ்டோர்ஸ் சென்னையில் வந்து 2 ஸ்டோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து கோல்டு விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 lakh டச் ஆகிடுது. $3,300 பர் ounce இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் 4,000 டாலர்ஸ் வரைக்கும் போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே அது ரீச் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ் ரீசன் அன்சர்டன்ட்டி நிறைய இருக்கிறதுனால. டாலர் கூட பார்த்திங்கன்னா அதோட இண்டெக்ஸ் வந்து 99.5 அது மாதிரி ஆகிடுது. இது கூட வில் ப்ரமோட். ஏன்னா நம்ம கரன்சி வந்து அப்ரிஷியேட் ஆகிறனால இப்போ கோல்டு வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோர் கோல்டு வாங்க முடியும் தென் ப்ரீவியஸ் டைமில். ஸோ அங்கே டாலர் வந்து குறைய ரூபா வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் நம்ம இப்போ கண்கூட பார்க்குறோம். 85, 60 அந்த மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு. இப்போ தங்கமயிலோட அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா Q4 ரெவன்யூ வந்து 1,350 crores கொடுத்துருக்காங்க. தென் EBITDA பார்த்திங்கன்னா 95 crores அண்ட் EBITDA மார்ஜின் வந்து 7%. அண்டு இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ட்ரெமெண்டஸாக. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 58 crores அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 4.3. இதுவும் வந்து 2.8லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து இந்த ரைட்ஸ் இஷ்யூ வந்தனால இவங்களோட டெட் ஈக்விட்டி வந்து சம்வாட் ஃபேவரபுளாக ஆகிருக்கும் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம். இந்த இதை பார்ப்போம் அவங்க பேலன்ஸ் ஷீட் பப்ளிஷ் பண்ணும்போது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத. நார்மலாக வந்து இந்த கோல்டு பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டு விலை ஏறிட்டே இருந்துச்சுன்னா அந்த டிமாண்டு குறைஞ்சி போயிடும். அண்டு வால்யூம் குறையும். பட் ஆனால் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் இந்த Q4 நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இவங்க அதே சமயத்தில் இவங்களுடைய கோல்டு மெட்டல் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஹெட்ஜ் இருக்கும். தட் இஸ் இந்த கோல்டு விலை ஏறிட்டே இருக்கப்ப இந்த மாதிரி இன்ஸ்ட் ஆஃப் பணம் கொடுத்து கோல்டு வாங்குறது கூட இந்த மாதிரி கோல்டு லோனு நார்மலி பேங்க்கில் வாங்குவாங்க. அதுக்கு வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னா கோல்டாகவே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அண்டு அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 2 to 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
அதனால் இவங்களுடைய ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் இருந்தாலும் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்டு ஈவன் எபிட்டா மார்ஜின் கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ப்ரொஜெக்டட் ஆர் எஸ்டிமேட்டட் Q4 தான். பட் அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணணும்னா பார்ப்போம் இது கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு. பட் நார்மலி டிரைவர்ஸ் ஆஃப் த கோல்டு பார்த்திங்கன்னா ஃபியூ திங்ஸ் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த ஸ்டோர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறனாலையும் நிறைய டிமாண்ட் இருக்கும். அண்ட் இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் இது இல்லை. இப்போ பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் ஒரே தங்கமயில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் வந்துட்டுருக்கு. அண்டு தங்கம் வாங்கணுமா தங்கமயிலுக்கு வாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ இதனால் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய இருக்கிறதுனாலையும் இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பட் வந்து கவர்மெண்ட்டோட சர்டன் மெஷர்ஸ் கூட இந்த கோல்டு பர்ச்சேஸை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். லைக் ஹால்மார்க்கு அண்டு ஏன்னா இந்த தரம் ஆஃப் த கோல்டை வந்து இந்த பிஸ்மார்க் வந்து கரெக்டாக பிரதிபலிக்கிறதுனால இதோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நவடேஸ் இந்த ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸோட டாமினன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது தென் அன்ஆர்கனைஸ்டோட. அதனாலேயும் இவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. பட்டு பார்ப்போம் எப்படி ரிசல்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத. இது வந்து ஒன்லி ப்ரொஜெக்டட் P&L அக்கௌண்ட் தான், பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து கடைசி ஐட்டம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, இந்த டெஃபிசிட்னால அமெரிக்காவுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு அமெரிக்காவோட பீட்டர் நவரோ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிறனால அந்த டெஃபிசிட்டுக்கு அமெரிக்கா வந்து டாலரை இஷ்யூ பண்ணுறாங்க அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு. அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து அமெரிக்கன் அசட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாரு. எய்தர் வந்து அது பாண்டாக இருக்கலாம், அதாவது ஈக்விட்டி ஷேர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டா அசட்ஸு இன் அமெரிக்காவாக இருக்கலாம். அப்படி தான் வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட்டு நடக்குது. ஸோ இது வந்து 1974லேருந்து 2024க்கும் அசஸ் பண்ணி பார்த்தா அபவுட் $26 ட்ரில்லியன் இருக்குது டெஃபிசிட்டில் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அமெரிக்கா வந்து ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அமெரிக்கன் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்த அசட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தெர் இஸ் இன் ஃபாரின் கண்ட்ரீஸில். அண்ட் அதோட வேல்யூவும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அண்டு ஃபாரினர்ஸ் வந்து எஸ்பெஷலி இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது த டிஃப்ரென்ஸ் வந்து அபவுட் $26 ட்ரில்லியன் இருக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இன்னொன்றையும் பார்க்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பில்லியனர்ஸ் அமெரிக்காவில் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹியூஜ் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சைடில் அந்த ட்ரேட் டெஃபிசிட் லயபிலிட்டியாக இருந்தாலும் இன்னொரு சைடில் அசட்ஸ் வந்து இந்த பில்லியனர்ஸ் க்ரியேட் பண்ணுற வெல்த் அப்படின்னு சொல்லணும். அது வந்து எதர் எலான் மஸ்காக இருக்கலாம், இல்லாட்டா பெசாஸாக இருக்கலாம், இல்லாட்டா அதர் மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே அந்த ரிஸ்க் கேபிட்டல் அவைலபிளாக இருக்கிறனாலையும் அட் த லோவஸ்ட்டு ரேட்டில் அவைலபிளாக இருக்கிறனாலையும் இந்த த டெக் என்டர்பிரினர்ஸ்லாம் அமெரிக்காவில் உருவானது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அண்டு இதே சமயத்தில் இந்தியாவில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளுடைய டெபிசிட் வந்து எஸ்டிமேட்டட் எவ்வளோ அப்படின்னா ஃப்ரம் 74 to 2024 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து $1.3 ட்ரில்லியன். இது வந்து எக்ஸாக்டாக இருக்குமா அப்படின்னா ±10% வச்சுக்கோங்க. ஸோ அதைப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்க. பட் அமெரிக்காவில் அஃபிஷியலாக ரிப்போர்ட் பண்ணது 22, பட் ஆக்சுவலாக இருக்கிறது வந்து 26 ஆக்சுவலாக. அண்ட் ட்ரேட் டெஃபிசிட் 2023 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா $73 பில்லியன் இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட். அமெரிக்கா வந்து $1.2 ட்ரில்லியன். அண்டு ட்ரேட் டெஃபிசிட் இன் 2024 வந்து ப்ரொஜெக்டட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 to 300 பில்லியன் ரேஞ்சில் இருக்கும் இந்தியாவுக்கு. அண்ட் அதே இது வந்து 1.2 ட்ரில்லியன் தான் அகெயின் ஃபார் அமெரிக்கா. அண்டு
என்ஐஐபி அப்படின்னா 2024 $348 பில்லியன் இருக்குது இந்தியாவுக்கு. பட் அதே சமயத்தில் $26 ட்ரில்லியன் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது. அந்த என்ஐஐபின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டு இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பொசிஷன் அப்படின்ட்டு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இந்தியாவில் இருக்குது 676. இது வந்து ஒரு குஷனாக அமையும் நமக்கு. அண்ட் அதே இது வந்து 140 பில்லியன், வெரி லோ இன் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா இந்த மேஜர் டெஃபிசிட் நமக்கு எதுனால வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில், அப்புறம் கோல்டு இம்போர்ட்டு, அப்புறம் எலக்ட்ரானிக் இம்போர்ட்டு. அது வந்து பேசிக்லி இதில் தான் வருது, சைனா அண்ட் தாய்வான்லேருந்து தான் வாங்குகிறோம். அதே சமயத்தில் இவங்க அமெரிக்காவோட டெஃபிசிட் எங்கேருந்து வருதுன்னா எல்லா இதுவும் கன்சியூமர் குட்ஸ்லேருந்து தென் இண்டஸ்ட்ரியல் இம்போர்ட்ஸ்லேருந்து அத்தனையும் வந்து ஃபாரின்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் அமெரிக்காவில் வந்து சச் அ ஹியூஜ் டெஃபிசிட் அப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கம்பேரிசன் பிட்வீன் இந்தியா அண்ட் அமெரிக்கா. இதோட விரிவான விளக்கம் வந்து காவேரி நியூஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை கூட போய் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டேன். அண்டு இப்போ வந்து ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லி தான் ஆகணும். இதில் வந்து நிறைய ஷேர்ஸை பற்றி பேசியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் வாங்குங்க. இந்த டேட்டா எல்லாமே ஃபார் எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு ஷேரும் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோட கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.